ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறது இந்திய ஆட்சியர், அதாவது 4வது யூனிட் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் 4க்கான சிலபஸில் 4வது யூனிட்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடியது இந்தியன் பாலிட்டி. இந்த இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக 15 கொஷின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் இந்த 15 கொஷினில் எந்த அளவுக்கு உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு யூனிட்ல இதுவும் ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த ஈஸியானதும் கூட நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து உங்களால் ஃபுல் மார்க் கூட வாங்க முடியும். ஓகேவா? சரி, இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, இது எந்த மாதிரியெல்லாம் படிக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் இந்த யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி, அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற அந்த வேர் டு ஸ்டடி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூனிட் 4, ஓகேவா? இந்திய ஆட்சியல், இதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ டாபிக்ஸ்னு பார்க்கும்போது இந்திய அரசியல் அமைப்பு. இந்த வார்த்தை நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th 10th 12th கவர் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்புன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு இந்திய அரசியலமைப்புன்னு ஒன்று ஏன் உருவாச்சு, அதுக்கான பேசிக் ரீசன் என்னவா இருந்தது, எடுத்து ஆரம்ப கட்டங்களில் நம்ம இந்த அரசமைப்புக்கு பதிலாக எதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அப்புறம் எப்படியெல்லாம் இந்த அரசியலமைப்பை உருவாக்குனாங்க அப்படிங்கிற அந்த தகவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள இந்த 3 இடம் சொன்னோம் இல்லையா, 6th 10th 12th, அதை படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா அரசியலமைப்பினுடைய அந்த முகவுரை. இப்போ ஒவ்வொரு புக்குக்கும் எப்படி இண்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம அரசமைப்பு புத்தகத்துக்கும் முகவுரை அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அந்த முகவுரையை பற்றின தகவல்களை படிக்கிறோம். யார் இந்த முகவுரையை இது பண்ணாங்க, அதில் ஏதாவது திருத்தம் பண்ணாங்களா, என்ன மாதிரியான கருத்துக்கள் இந்த முகவுரையில் இருக்கும், நம்ம நாடு எப்படியாப்பட்ட நாடுன்னு இந்த முகவுரை பிரதிபலிக்குது அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்ம இதில் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசமைப்பினுடைய முக்கிய கூறுகள். அதாவது நம்ம மற்ற நாடுகள்லையும் அரசமைப்பு சட்டங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இந்தியாவினுடைய இந்த அரசமைப்பு சட்டம் ஏன் ஸ்பெஷலா இருக்கு, ஒய் திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தேன் அதர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது மத்திய அரசு, மாநில அரசு, அப்புறம் நம்ம மற்ற யூனியன் பிரதேசங்கள், அந்த இது சார்ந்த ஒவ்வொரு இதோட நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கு, நிதி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, சட்டங்கள் சட்டத்துறைகள்லாம் எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் செயல்படுது, ஒவ்வொரு பதவிக்கும் எப்படி அவங்களுடைய பணி ஃபார்மேட்டை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சேலரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி டோட்டலாக ஆர்டிகிள்ஸை நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியுரிமை. ஒரு மனிதன், இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு சந்தோஷம். அப்படின்னா அந்த குடியுரிமை எதை பேஸ் பண்ணி இருக்கு, முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, ஸோ அதில் எத்தனை தடவை திருத்தங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி நிறைய தகவல்களை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை. ஒரு மனிதனா பிறக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா நம்ம இந்தியாவில் இருக்கும் பொழுது எனக்கு இது உரிமை அப்படின்னு சொல்லி கேட்டு பெறலாம். கருத்து சுதந்திரம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய சிட்டிசனா எனக்கு இந்த கடமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில கடமைகளை சொல்றோம். ஸோ அந்த கடமைகள் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்பொழுது இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதை எப்போ இன்சிஸ்ட் பண்ணாங்க, எப்போ அதை நடைமுறைப்படுத்தினாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏன் கொண்டு வந்தாங்கன்றதையுமே நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன, ஒரு நாடு நடக்குது, இந்த அரசாங்கத்துக்கு சில இடங்கள்ல அறிவுறுத்தல்களா இந்த டிபிஎஸ்பி இருக்கும். ஸோ அது கம்பல்ஷனா இல்லையா அப்படிங்கிற அந்த தகவலையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்றிய நிர்வாகம். ஒன்றிய நிர்வாகம் அப்படின்னும் பொழுது மத்திய அரசினுடைய நிர்வாக ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒன்றிய நாடாளுமன்றம், நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க, சட்டம் யார் யாரெல்லாம் இயற்றுறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி மாநில அளவுலையும் நிர்வாகம் எப்படி இருக்கு, மாநிலத்தினுடைய அந்த சட்டமன்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ மத்திய அளவுலையும் மாநில அளவுலையும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ண ஆர்டிகிள்ஸ்லாம் என்ன, அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள், இந்த பஞ்சாயத்து ராஜ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றியும் பார்க்குறோம். அப்புறம் கூட்டாட்சி தன்மை. கூட்டாட்சிங்கிறது நம்ம மாநில அரசும் இருக்கும் மத்திய அரசும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து நம்ம நாட்டு, அதாவது இந்தியா அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ அப்போ அந்த இந்தியாவுக்குள்ள கூட்டாட்சி தன்மைங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி பார்க்குறோம். அப்புறம் மத்திய மாநில அரசுகளினுடைய அந்த உறவுகள், தேர்தல் முறை எப்படி இருக்கு, இந்திய நீதி அமைப்புகள் எப்படி இருக்கு, சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் நடக்கும் பொழுது அதை எப்படியெல்லாம் தடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க,
லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தானா என்ன, அதெல்லாம் என்ன பண்ணுது, அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அது எப்போ கொண்டு வந்தாங்க, அது மூலமா நம்ம என்னென்ன மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அதுல பார்ப்போம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமை சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சி முறைகளும். ஸோ இதை பேஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்குங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ல கவர் ஆகுமானா கண்டிப்பா கவர் ஆகாது. சில டாபிக்ஸ் பார்த்தோம்ல பாருங்க, லோக்பால், லோக் ஆயுக்தா, அது மாதிரி சில டாபிக்ஸ் ஸ்பெஷலாக நம்ம அவுட் சோர்ஸ் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான தகவல்களும் நான் 1 by 1 உங்களுக்கு வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் டாபிக் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஏதாவது நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அதையுமே பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் இப்போ டாபிக் மட்டும் தெரிஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு டாபிக்மான வேர் டு ஸ்டடி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.